வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் அதிரடியான அரசியல் முடிவு, பதறிப்போன கட்சிகள், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. ரொம்ப நாள் கழித்து, அதாவது கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். அதுவும் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்த ஊரில், அண்ணா பிறந்த மண்ணில் என்று சொல்லி ஆரம்பித்து பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா மக்களை இழுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பலவிதமான கருத்துக்களையும் குறிப்பிட்டு தம்முடைய ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகளையும் பார்த்திங்கன்னா அளித்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதை என்னென்ன A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா தாவேகா தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா இடம்பெற்ற போகும் சில அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிரந்தர வீடு, ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்க வேண்டும் என்பது லட்சியம். வீட்டிலும் ஒருவருக்கு நிரந்தர வருமானம், ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு கட்டாய பட்டப்படிப்பு உள்ளிட்ட முக்கிய அம்சங்களையும் வெளியிட்டிருக்கிறார் தேர்தல் வாக்குறுதியில். மேலும் தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில் மக்களை சந்தித்த விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா திமுகவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அதாவது பவள விழா, பாப்பா விழா, நீ பாசாங்கு காட்டுவதே பாப்பா என பாடி பார்த்திங்கன்னா திமுகவை பார்த்திங்கன்னா கலாய்த்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதாவது பாப்பா என சகப்டாக தான் விமர்சனம் செய்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு விளக்கமும் விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார். அதுடன் பார்த்திங்கன்னா இன்னும் விமர்சிக்க ஆரம்பிக்கவே இல்லை, அடிக்க ஆரம்பிக்கவே இல்லை எனவும், அதற்குள் அலர்னா எப்படி என்று பார்த்திங்கன்னா கிண்டலாகவும் பார்த்திங்கன்னா பேசியிருந்தார். இது அங்கிருந்த மக்களுக்கு இன்னும் உற்சாகத்தையும் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தியிருந்தது. மேலும் தாவேகா தொண்டர்களை பார்த்திங்கன்னா, அதாவது குறிப்பிட்டு ஜீன் Z கிட்ஸுகளை தற்குறிகள் என திமுகவினர்கள் அழைப்பதாக விஜய் அவர்கள் கூறியிருந்தார். மக்கள் அனைவரும் தற்குறிகளா என கேள்வியும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு பக்கம் எழுப்பியிருந்தார் மேடையில். அதாவது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் காட்டும் மரியாதை, நன்றியும் இதுதானா என்றும் கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்டவுடனே பொதுமக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூச்சல்களை அதிகமாக இட்டாங்க. அதாவது மக்கள் தற்குறி அல்ல, தமிழகத்தின் அச்சாரக்குறி எனவும் அரசியலை மாற்றப்போகும் அறிகுறி எனவும் விஜய் அவர்கள் உணர்ச்சி பொங்க பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா தற்பொழுது 2026 தாவேகா நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் விஜய் அவர்கள் நம்பிக்கையாக தெரிவிச்சிருக்கிறார். குறிவைத்தால் தவறாது, தவறும் என்றால் குறிவைக்க மாட்டேன் என்றும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வசனத்தை சுட்டி காட்டியும் பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். மேலும் இந்த எம்ஜிஆர் வசனம் யாருக்கு என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் எனவும் பார்த்திங்கன்னா திமுகவை சீண்டியும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். ஏண்டா விஜயை தொட்டோம், விஜயுடன் இருப்பவர்களை தொட்டோம் என நினைக்கும் நிலை வரும் என்றும் எச்சரிக்கையும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா அந்த கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்காமல் ஆளுங்கட்சி மீது பழி போட்டார் என விஜய் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் மக்களுடனான சந்திப்பில் பார்த்திங்கன்னா கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். என்னை ஏன் தொட்டோம், என் மக்களை ஏன் தொட்டோன்னு பார்த்திங்கன்னா வருந்துவீங்க என பேசியிருக்கிறார் விஜய் அவர்கள். இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் பஞ்சு வசனம் பேசி கரூர் மேட்டரில் ஆளும் தரப்பை பார்த்திங்கன்னா அவர் கை காட்டி பேசியிருப்பது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு விஜய் தாமதமாக வந்ததே முக்கிய காரணம் என அரசு முதல் நெட்டிசன்கள் வரை பார்த்திங்கன்னா சாடி பேசியிருந்தாங்க. இதனால் 2 மாதத்திற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் நடைபெறும் ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டமானது 11 மணிக்கு நடைபெற்றிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் 30 நிமிடத்திற்கு முன்னதாக விஜய் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தாவேகா தொண்டர்களையும் நிகழ்ச்சி அரங்கில் மக்களுக்கு தேவையான வசதிகளையும் பார்த்திங்கன்னா செய்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சிருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடையூறுகளும் ஏற்படக்கூடாது, பொதுமக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் அந்த கரூர் துயர சம்பவத்திலிருந்து விஜய் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டதாக அரசியல் நோக்கர்கள் கருத்தும் ஒரு பக்கம் தெரிவிக்கிறாங்க. துயரத்தில் விஜய் அவர்கள் தாமதமாக சென்றது காரணம் அப்படின்றதுனால அதுக்கு முன்னெச்சரிக்கையாக பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குழந்தைகளுடன் சென்றவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் யார் சோர்வடையாமல் இருக்க பார்த்திங்கன்னா உணவு தரப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணிகளும் தொண்டர்களை படையெடுப்பு ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தவறும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள் தாவேகாவினர்கள். மேலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இருக்குது. அதாவது திமுக அதிமுக ரூட்டில் வந்து செல்றாரு விஜய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திராவிட கட்சிகள் இலவசங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்கி மக்களின் வாக்குகளை கவர்ந்து வரும் பேச்சு என்பது எப்பொழுதும் இருக்குகிறது. அக்கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் விஜய் தாவேகா ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிரந்தர வீடு, பைக் என இன்று அறிவித்திருப்பது இந்த நிலையில் சர்க்கார் படத்தில் இலவச கிரைண்டரை நெருப்பில் வீசிய அதே விஜய் தான் தற்பொழுது இலவசங்களை கையில் எடுப்பதாக ஒரு பக்கம் நெட்டிசன்கள் கமெண்ட்களை தெரிவிக்கிறது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அரசியல் காலத்தில் நடைபெறுகிறது. விஜயோடைய பேச்சு தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று சக்தியாகவும் மிகப்பெரிய ஆதரவை கொண்ட கட்சியாகவும் விஜய் அவர்களுடைய அந்த ஒரு முக்கிய ஒரு தமிழக வெற்றிக் கழகம் என்ற 3 மந்திர சொல் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களுக்கு தான் வந்து இருக்கிறது. ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்போது அவருடைய கருத்துக்களும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வரவேற்கிறார்களா, அவர்களுடைய வாக்குறுதிகளும் சரி அவருடைய பேச்சுக்கும் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.